நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 8/7/2025 ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள். ஓகேவா? ஏன் எஸ்எஸ் கம்பெனி குழுக்களும் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பெண்டிங் நம்பர். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. அது எத்தனை இதாக இருந்தாலும் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் ஆடுவாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் ஆடுனாங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறதே பார்க்க போகிறோம். குறிப்பாக எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ரூல் என்னென்னா அவங்க எப்போவுமே பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினாங்கன்னா என்ன மாதிரியான நம்பர்கள் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு குறைஞ்சபட்சமான வாய்ப்பாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எஸ்எஸ் கம்பெனி நமக்கு இன்றைக்கி 862 இதுதான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க இல்லையா? 862. அதே மாதிரி 119ங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. சரிங்களா? பாக்கியத்தார் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 119. அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து 475. சரிங்களா? அதே மாதிரி போன வாரம் அடித்தாங்க ரிசல்ட்டு பாருங்கள், அவங்களும் அதான் அடிச்சுக்கிறாங்க 441. சரிங்களா? 441. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெண்டிங் நம்பர் மேலே டவுட் வருதா இல்லை திரும்ப டபுள்ஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுதான்னு பார்த்துங்க. 862, 119, 475, 441. சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு ஏதாவது கிளிக் ஆகிற மாதிரி ஏதாவது கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிறக்காக தான் இந்த மாதிரி மெத்தட்ஸை கொடுத்துருக்கு. அது போக ப்ளஸ் நம்ம நேற்றே சொல்லிட்டோம், டபுள்ஸ் வந்துச்சு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எதில் டபுள்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏ போர்டுலேயும் பி போர்டுலேயும் டபுள்ஸ் வருது. சரிங்களா? 44 ஆகட்டும், அதே மாதிரி நமக்கு 66 ஆகட்டும், 11 ஆகட்டும், அதே மாதிரி 22 ஆகட்டும், இதெல்லாம் நமக்கு டபுள்ஸ் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அது பேஸாக வச்சு தான் நம்ம திரும்ப வந்து நம்மளாம் ஏபியில் தான் நமக்கு இதெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் அது மாதிரி உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. நீ வைக்கிற போகிற டபுள்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் சான்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது மறுபடியும் ஏதாவது ஏபியில் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் தொடர்ந்து நம்ம மாற்றி அடிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இல்லை, தொடர்ந்து ஏபியில் தான் அடிச்சுட்டு வராங்க. திரும்ப அதை கூட கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா இல்லைங்க, எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபிலேயே அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா 441ங்கிறது போன வாரமே டபுள்ஸ் அடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 119ங்கிற டபுள்ஸ் வந்துருச்சு. அப்போ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது மேபி ஒருவேளை டபுள்ஸுக்கான வாய்ப்புகளை நாளைக்கும் அள்ளி வழங்கிடுவாங்களோ அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுக்குறோம். பட் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பெரிய நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நமக்கு தோணுது. இப்படி வந்தால் பெரிய நம்பர் வச்சாங்க டபுள்ஸ் வச்சுருவாங்க. அப்படி எஸ்எஸ் கம்பெனி அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் நான் என்ன எனக்கு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிளே ஆடினா கூட நமக்கு டபுள்ஸ் வைக்காமல் கூட தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பெண்டிங் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர் ஏதாவது 2 நம்பரை கலந்து வச்சுட்டு போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் தயவுசெய்து பார்த்துருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அது உங்களுக்காக மட்டும் தான் நிறைய ரிஸ்க் எடுத்து நம்ம திதி சூன்யம் இதெல்லாம் வச்சு நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம். இந்த ஜோதிடங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல். அதில் வந்து நீங்கள் நிறைய விஷயத்தை பார்த்து இதோடு நம்ம அதிகமாக கணிக்க வேண்டியது இருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தை ஒரு குறைஞ்சது 1 மணி நேரமாக அதை ஃபுல் ஆய்வு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதனுடைய நெளிவு செல்விகள் என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன பண்ணக்கூடாது, தசா புத்தியை பார்க்கணும், என்ன தசா போயிட்டுருக்கு, என்ன புத்தி போயிட்டுருக்கு, என்ன அந்தரம் போயிட்டுருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? அதுபோல் தான் நம்ம இதில் சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு நாளைக்கு ராசியை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா திதி சூன்யத்தை பேஸாக வச்சு கொண்டு வரோம். அதே மாதிரி கரணம் யோகத்தை வச்சு தான் கொண்டு வரோம். கண்டிப்பாக அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் தெளிவாக சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகரும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அஷ்டம சனி காலங்கள் எப்படி இருக்கணும், அதே ஜென்ம சனி காலங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறோம். அது போக ப்ளஸ் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கொடுக்குறோம். அதுலேயே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கொடுக்குறோம். ஒவ்வொரு ராசிகளோட தன்மை எப்படி இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம். இன்றைக்கி இது செய்யுங்க, இது செய்யாதீங்க அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிடுறோம். அது போக உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் என்னென்ன இருக்குது, இஷ்ட தெய்வங்களை எப்படி வழிபடுறது, உங்களுடைய குலதெய்வங்கள் வழிபாடு எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். அது உங்களுக்கு ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசி ரீதியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 605 அப்படின்னு நடந்தாங்க. 650, அதே மாதிரி 246, 927, அதே மாதிரி 464, 464, அதே மாதிரி 441. சரிங்களா? இதெல்லாம் நம்ம கணக்கில் இருக்குது. இதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வரேன். சரிங்களா? அதே மாதிரி ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 4, பி போர்டில் 4, சி போர்டில் 6. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 2, சி போர்டில் 10. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏ போர்டில் வந்து
23, பி போர்டில் 10, சி போர்டில் 21. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 6, சி போர்டில் வந்து 3. அடுத்து அந்த 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 2, சி போர்டில் வந்து 13, 12. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 4, சி போர்டில் 7. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 14, பி போர்டில் 1, பி போர்டில் வந்து 7, சி போர்டில் 1. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 18, பி போர்டில் 19, சி போர்டில் 9. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 16, சி போர்டில் இன்றைக்கி 0. இன்றைக்கி கிட்டத்தட்ட 30 நாளாக இருந்த 9ஆம் நம்பர் இன்றைக்கி ஆடி இருந்தாங்க. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து 0 இன்றைக்கி வச்சிருச்சு. அதே மாதிரி 14, 11 2 போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து நமக்கு இந்த போன வாரம் ஆடினாங்களே 441 ஆடினாங்க, 4 அதான் ஃபஸ்ட்டு ட்ரா. இந்த மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா யார் ஆடினாங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி தான் ஆடினாங்க. சரியா, அப்போ அந்த எஸ்எஸ் கம்பெனி வந்து நமக்கு ஆரம்பிக்கும் போது டபுள்ஸில் தான் ஆரம்பித்தாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் டபுள்ஸ் இந்த கடைசி இப்போ வந்து 8ஆவது ட்ரா திரும்ப வந்துச்சுங்களே, 6ஆவது ட்ரா முடிஞ்சு 7ஆவது ட்ரா அதுலேயும் நமக்கு டபுள்ஸாக தான் வந்துச்சு. தொடர்ந்து இவங்க ஆரம்பித்து வச்சது தான். கிட்டத்தட்ட நமக்கு மொத்தம் 7 ட்ரா ஆடிக்கிறாங்க. 7 ட்ராவில் 5 ட்ரா வந்து நமக்கு 5 ட்ரா வந்து நமக்கு டபுள்ஸாக வச்சுட்டாங்க. சரிங்களா, சிங்கிள் நம்பரு டபுள் நம்பர். அப்போ 2 ட்ரா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிங்கிளாக அடிச்சிக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் இருக்குது, 0க்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு 8ஆம் நம்பர் இருக்குது, 3ஆம் நம்பர் இருக்குது, 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு 7 நம்பர் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9ஆம் நம்பர் இருக்குது, அதே மாதிரி 4 நம்பருக்கான வாய்ப்பு. இதான் ஆக்சுவலாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற நம்பராக இருக்குது. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 537, 379, 957, 759, 375, 593, 793, அதே மாதிரி 975, 375, 793. இது மட்டும்தான் நமக்கு மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 53, 37, 39, 57, 95, 97, 73, 37, 57, 59, 79, 39, அதே மாதிரி 93, 75. சரிங்களா, இதுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி என்ன நம்பர் வரலாம், என்ன நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 119. சரியா, அப்போ அன்னைக்கு கொடுத்தோம்ல அதே மெத்தட் தான் இன்றைக்கும் கொடுக்குறேன், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா, மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வந்து 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ஏன்னா 1க்கு 5, 9 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், 2 1ஆம் நம்பர் இருக்கு இல்லையா, 1க்கு 5, 1க்கு 5ன்னு வரலாம், ரொம்ப ஸ்ட்ராங். அது வர வாய்ப்புகள் உள்ள நம்பராக இருக்குது. சரிங்களா, 5ஆம் நம்பர்லாம் அதிகமாக ஆடலை, ஒரே ஒரு டைம் தான் ஆடினாங்க. அது ஒரே ஒரு போர்டில் தான் ஆடினாங்க, அதுவும் குறிப்பாக பி போர்டில் தான் ஆடினாங்க, வேறு எந்த நம்பரும் எங்கேயும் ஆடலை. பட் இருந்தாலும் நம்ம அது மாதிரி திரும்ப டபுள்ஸ் வச்சு ஆடுறாங்க அப்படின்னா, பெண்டிங் நம்பரில் டபுள்ஸ் வைக்கிறாங்க. ஒரு நம்பர் மட்டுமாவது 5ஆம் நம்பர் பெண்டிங்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா 10 நாள் ஆச்சு, அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இருக்குது. அப்படி இருந்தால் அது மாதிரி வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து என்ன சொல்கிறோம், 5-5ன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா 9ஆம் நம்பர் வந்து இன்னும் 5ஆம் நம்பர் வந்து இன்னும் ஒரு 13 நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது. பட் அதை கனெக்ட் பண்ணி 5ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் தூக்கி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து 3ஆம் நம்பர். ஏன் 3ஆம் நம்பர் கொடுக்குறோம், அது 3 போர்டுமே பெண்டிங் நம்பர். நல்லா கவனமாக பாருங்கள். 13, 23, 10, அதுவும் 21, 3 போர்டு பெண்டிங்கா. அப்போ இந்த 3 போர்டு பெண்டிங்கில் ஒரு போர்டு கண்டிப்பாக தூக்குவாங்க. அப்படி தூக்குனாங்கன்னா 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர், இந்த 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா. அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நமக்கு 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 1க்கு 7, அதே மாதிரி 9க்கு 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர், 9ஆம் நம்பருக்கும் 7ஆம் நம்பர் கொடுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம், இருக்குதான்னு பாருங்கள். அதே மாதிரி சேம் டைம் 9ஆம் நம்பர், 1க்கு 9, இந்த 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர், இப்படி கூட ஆடுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இப்படி கொடுக்குறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க, அப்படியே வைக்கிறேன், அப்படியே பவர் நம்பர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் எப்படி கொடுத்தாலும் பவருக்குள்ளே தான் வருமே தவிர மாறி வராது. முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.